வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆன்லைன் புக்கிங் இந்த ஜூன் மாதம் ஒன் பை ஒன் ரிலீஸ் பண்றாங்கல்ல. ஸோ அந்த ஷெட்யூல்டு டேட்ஸ் கூட நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு 2 days பேக். ஸோ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தோம்னா, இந்த செப்டம்பர் மாதம் ஸ்ரீவாரி பிரம்மோற்சவம் வருது. எப்போ? செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம். ஸோ இந்த பிரம்மோற்சவம் டேஸ்ல சம் தர்ஷனம் டிக்கெட்ஸ்ன்றது ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது அந்த தர்ஷனம் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஆர்ஜித சேவாஸ் இருக்குல்ல, ஸோ அந்த தர்ஷனம் இருக்காது. அதெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, கேன்சல்டு அதெல்லாம். ஓகேங்களா? அதே போல ப்ரிவிலைஸ்டு தர்ஷன்ஸ், பிலோ 1 year பேபி தர்ஷனமு, சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் பிசிக்கலி சேலஞ்சு கோட்டா, இந்த தர்ஷனம் கூட இந்த பிரம்மோற்சவம் டேஸ்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, கேன்சல்டு. அதே போல ஆர்ஜித சேவாஸ், கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், ஸோ இதுவும் கேன்சல்டு, இதுவும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதே போல அங்க பிரதட்சணம் டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதே போல 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷன் இருக்குல்ல, ஸோ அது கூட ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த தர்ஷனமெல்லாம் இருக்காது. ஸோ மிச்சம் ரிமைனிங் டேஸ் இருக்கும். ஸோ அதில் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க, அது எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 15லேருந்து பிரம்மோற்சவம்ல, ஸோ செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து அந்த 13, 14ஆம் தேதி நடுவில், அதாவது செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 10ஆம் தேதி நினச்சிக்கோங்களேன், அங்கே அந்த டேட்ஸில் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ எப்படியும் நீங்கள் வந்து 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லா டேட்ஸ்க்கும் ஜென்ரலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி ஸ்டேட்டஸ் தெரியாது நம்மளுக்கு. ஆனால் ஜென்ரலாக 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனம்ன்றது மந்த் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதில் ஒன்றா கூட நீங்கள் பிரம்மோற்சவம் டேஸில் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நீங்கள் செப்டம்பர் மாதம் வரணும் பிளான் பண்ணீங்கன்னா இந்த பிரம்மோற்சவம் டேஸ், அதாவது பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்ன டேட்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தர்ஷனமெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. டேஸ்ன்றது ஷார்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த செப்டம்பர் மாதத்தில். அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வைஃபை ஃபாஸ்ட்டாக இருந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க நெட் சென்டரில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. செப்டம்பர் மாதம் வந்து இந்த பிரம்மோற்சவம் டேஸில் முக்கியமான நாள் செப்டம்பர் 19ஆம் தேதி ஸ்ரீவாரி கருட சேவா. நீங்கள் வந்து தரிசனத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஜென்ரலாக எல்லா பக்தர்களும் பண்ணுறது அதுதான். பிரம்மோற்சவம் டேஸில் கருட சேவாக்கு தரிசனத்துக்கு போகலைன்னா கூட அந்த 4 மாட வீதியில் உக்காந்துட்டு அந்த கருட சேவா பார்க்கறதுன்றது அது ஒரு அற்புதமான விஷயம் அது. ஸோ செப்டம்பர் 19ஆம் தேதி வருது கருட சேவா. ஸோ இதுதான் அப்டேட். இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.